Hello, welcome back to Universal Money Mart. நான் உங்கள் விக்னேஷ் தயாளன் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹெட்டிங்கை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, இது எப்படி நம்மளோட வெல்த்தை க்ரோ பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். வாட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? மியூச்சுவல் ஃபண்டை ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா, அவங்களோட அமௌண்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் மூலயமா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்கு, பாண்டு, அப்புறம் அதர் அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல நடக்குது. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஷேர்டு டாக்ஸி அப்படின்னுவாங்க, இல்லைன்னா ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி எடுத்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லா ஒரு அமௌண்ட் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, அமௌண்ட் ப்ரைஸ் வைஸ் கம்மியாகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டா இருக்கிற டிரைவர்னு வச்சுங்களேன், அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர். அவங்க கிட்ட நம்ம அமௌண்ட் கொடுத்தா அவங்க நம்ம எங்க போகணுமோ அவங்க கொண்டு போய் சேஃபா சேர்த்துருவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட இலக்கு எங்க அடையணுமோ அவங்க கூட்டிட்டு போவாங்க. ஹவு டு மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க்? மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செயல்படுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸ், நானும் நீங்களும் நிறைய பேர் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அந்த ஃபண்ட் மேனேஜர் அதை ஸ்டாக்கு, பாண்டு, அப்புறம் அதர் அசெட்லாம் அவர் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இப்போ நீங்க நான் அந்த மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல, அந்த அமௌண்ட்லாம் போயிட்டு அங்கே இன்வெஸ்ட் ஆகும்போது அதுல ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா, அதை சரிசமமா யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்படிதான் மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இது பாத்தீங்கன்னா நிறைய விதமான டைப்ஸ் இருக்கு. நம்ம இதை ஒரு மெயினா ஒரு 3 டைப் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த 3 டைப்பை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் மற்ற டைப் எல்லாமே இருக்கும். இந்த டைப்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் கோல், அப்புறம் உங்களோட ரிஸ்க் அப்ரிஷியேட், இதை வச்சு நம்ம இந்த டைப் எடுக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் கோலும் உங்களோட ரிஸ்க் அப்ரிஷியேட் புரிஞ்சிச்சுன்னா நீங்க டைப்ஸ் கண்டிப்பா செலக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட். ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு ஃபண்ட் தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். நீங்க ஒரு லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈக்விட்டி ஃபண்ட் தான் கரெக்டா இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், பட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா டெப்ட் ஃபண்ட். இதுல பாத்தீங்கன்னா பாண்ட்ல மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரிஸ்கே இருக்காதுன்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ப்ராஃபிட் ஜாஸ்தி வராது. நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க கொஞ்ச நாள்ல எடுக்கணும் அப்படின்னும் போது நீங்க டெப்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர்டு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட். இதை பாத்தீங்கன்னா ஸ்டாக் அப்புறம் பாண்ட் ரெண்டுலயுமே இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிஸ்க்கும் ரிவார்டும் சமநிலையில இருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெரிஃபிகேஷன். உங்களோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்வெஸ்ட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகும். செகண்ட் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். நீங்க எந்த ஸ்டாக் வாங்கணும் நீங்க கவலையே பட வேணாம். அதெல்லாம் ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஃபிளெக்சிபிலிட்டி. நீங்க ஸ்மால் அமௌண்ட்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி மூலமா நீங்க மந்த்லி கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சைன் பண்ணணும், நிறைய ப்ராசஸ், அதெல்லாம் ரொம்ப நாள் எடுக்கும். இப்பெல்லாம் ரொம்ப டிஜிட்டலாக ஆயிடுச்சு. ஒரே நாளே இங்கே தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜிகள்லாம் வளர்ந்துட்டே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கு. Who should invest in mutual funds? இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கண்டிப்பா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் வேவா உங்களுக்கு இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஸ்டாக் இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்கனாலும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா டெரிவேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட கோலை இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், இல்லை உங்களோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக சேர்க்கணும் அப்படின்னும் போது, அது இல்லாமல் உங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணுறீங்க, அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கும் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட். ஹவு டு கெட் ஸ்டார்டட்? மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது? மியூச்சுவல் ஃபண்டில் நீங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கேஒய்சி வெரிஃபை பண்ணிக்கணும். நீங்க கேஒய்சி என்கொயரி, கேஒய்சி ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட கேஒய்சி இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கேஒய்சி ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். கேஒய்சி இருந்தால் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண முடியும். செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. அது உங்களோட ஃபினான்ஷியல் கோலும் அப்புறம் உங்களோட ரிஸ்க் அப்ரிஷியேட்டும் பொறுத்து உங்களோட ஃபண்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. நீங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாவும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க ஆன்லைன்ல வெரிஃபை ஆகாத ஆப்ஸ்ல போயிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட் லாஸ் பண்ணாதீங்க.
அதை பற்றி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா பெஸ்ட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த யூனிவர்சல் மணி மார்ட் அதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்க, நம்ம கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக வந்து மூவ் பண்ணலாம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண நீங்க ரெடி தானே? இந்த யூனிவர்சல் மணி மார்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.